சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புவனா கிட்ட மகாவை பொண்ணு பார்க்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்கிறாங்க, அவங்க ரொம்பலாம் மேக்கப் போட வேண்டாம், சிம்பிளாக வந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரன் போயிட்டு நீ காவிரியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் செல்லம்மா ஈஸ்வரனை பற்றி ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சிருப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்களும் நோட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் நம்பர் ராங் நம்பர்னு வரும். சரின்னு திரும்பவும் அட்ரஸ் பார்க்குறாங்க. அட்ரஸை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இதுக்கு எப்படி போகணுன்னு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அந்த அட்ரஸை கேட்டுட்டு இது ராங் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது ரெண்டுமே தப்பாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை திட்டுறாங்க. ஏமா ஒருத்தவங்க நம்பரும் அட்ரஸும் கொடுக்குறாங்கன்னா அது சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ண மாட்டிங்களா, ரெண்டுமே ராங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் அவங்க கொடுக்கறது தான் நாங்கள் நோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வச்சு செல்லம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இது விக்ரம் மகா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. காளிமுத்துன்றவர் விக்ரமை கூட்டிகிட்டு போயிருந்தார். ஆனால் மகாவை ஈஸ்வரன்றவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த ஈஸ்வரன் எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையே. இந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய சிட்டியில் நாம் எப்படி இந்த ஈஸ்வரனை தேடி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் செல்லம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினி புலிமுருகன் கிட்ட அவங்களோட பிளானை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது மகா இடத்துல வேற ஒரு பொண்ணை கொண்டு நிற்க வைக்கணும். விக்ரமா நம்ப வச்சு நாம் சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாற்றி எழுதுகிற வேலையை பார்க்கணும். டாக்டர் விக்ரமுக்கு ஞாபகம் வராத விஷயத்தெல்லாம் நாம் ஃபோர்ஸ் பண்ணி ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுவே நமக்கு சாதகமாக தான் அமையும் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. கரெக்டாக விஜயும் ஐஸ்வர்யாவும் அங்கே வராங்க. விஜய் நேராக நந்தினி கிட்ட பேசுகிறாங்க. அம்மா நீங்கள் மகா இடத்துல வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு நிற்க வைக்க போகிறேன்னு சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதில் ஏதோ சதி இருக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் விக்ரம் மகாவை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல, பிரிக்க தான் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல அதுக்கு நந்தினி, என்ன விஜய் நீ இப்படி பேசுகிற, விக்ரமோட நிலைமை புரிஞ்சுமா நீ இப்படி பேசுகிற, அவனுக்கு மகாவே ஞாபகம் இல்லை, எப்படி நாம் அவனுக்கு மகாவை ஞாபகப்படுத்த முடியும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஞாபகப்படுத்தினா அது அவனுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜய் இல்லைம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு வரப்போகிற பொண்ணு உண்மையான மகா கிடையாதுன்னு நான் விக்ரம் கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே நந்தினி, விஜய் நீ உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்கிறியா இல்லை விக்ரமுக்கு யமனாக போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, பின்ன என்ன அவனுக்கு மகான்ற பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, உருவ ஞாபகம் இல்லை. அதை நாம் அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஞாபகப்படுத்த சொல்லி சொன்னால் அது அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். அதை பற்றி யோசிக்காமல் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நீ நான் எது பண்ணாலும் அவனோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்லாம் நந்தினி பேசுகிறாங்க. அப்போது நந்தினி விஜய் கிட்ட சொல்கிறாங்க, விஜய் நீ இப்படி பேசுகிற ஆளே கிடையாது, உன்னை யாரோ நல்லா தூண்டி விட்டு தான் இப்படி பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் இப்படி மறைமுகமாலாம் சொல்ல வேண்டாம், நீங்கள் என்ன தானே சொல்கிறீங்க, ஆமாம் நான் தான் தூண்டி விட்டேன், நான் இப்போ கூட சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஏதோ சதி வேலை பண்ணுறீங்க, விக்ரம் மகாவை சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நான் உங்கள் மூஞ்சிக்கு நேராகவே சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. நீங்கள் சித்தர் சொன்னதை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நந்தினி அவன் கிடைக்கிறான், அவன் ஏதோ வளரிட்டு போனான், அதெல்லாம் நான் என் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நாளைக்கு மகா கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்ல, எப்படி வருவா, கண்டிப்பாக வரமாட்டா அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஐஸ்வர்யா சரி நீங்கள் சொல்கிறது நடக்குமா நான் சொல்கிறது நடக்குமான்னு பார்த்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி உடனே பூஜை ரூமுக்கு வாங்க அப்படின்னு எல்லாரையும் பூஜை ரூமுக்கு கூப்பிடுறாங்க. எல்லாரும் போயிட்டு நிற்கிறாங்க. இப்போ நந்தினி கேட்குறாங்க, எதுக்காக இப்போ எங்களை வர சொன்ன அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எதுக்காக வர சொன்னேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு ஐஸ்வர்யா போயிட்டு ஒரு சீட்டெல்லாம் கிழிச்சு ஒவ்வொன்றுத்துலேயும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. மகா வரமாட்டா, மகா வருவா அப்படின்னா நிறைய எழுதிட்டு இருக்காங்க. நந்தினி புலிமுருகன் கிட்ட சொல்கிறாங்க, அவள் சீட்டு போட்டு பார்க்கறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா, மகா வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, சிவா ஏற்கனவே அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு கால் பண்ணி நீங்கள் வரும்போது சும்மா வர வேண்டாம், நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரி தட்டு மாற்றிக்கிற மாதிரி வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு அவர் கேட்க, அவசரம்லாம் படலை,
எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. அன்னைக்கு முருகன் வந்துட்டு உங்களால் பண்ண முடியாததை அவன் பண்ணான்ல, அதனால் அவன் மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் அவளுக்கு இருக்குது, அதாவது சட்டுப்புட்டுன்னு முடிச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த வாரத்துலேயே வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அண்ணன்கிட்ட பேசுனீங்கன்னா அவரும் வந்து ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து அங்கே வந்து உட்காந்துட்ருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த சீட்டெல்லாம் எழுதி போட்டு சாமி முன்னாடி வச்சிடுறாங்க. விக்ரமை கூட்டிகிட்டு வராங்க, அந்த சீட்டை எடுக்க சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு மகா வீட்டுக்கு வருவாள், விக்ரம் அம்மாவை மீட் பண்ணுவா அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம். அதை பார்த்த உடனே விக்ரமுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, நந்தினிக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுது. அங்கே ரொம்ப நேரம் ஆனதுனால சிவா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மகாவை கூட்டிகிட்டு வரதுக்காக மேலே போகிறாங்க. மகா போனா வந்து ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க, கதை வந்து தட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.